ரமேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன் பாக்கலையா? பாக்கலையே. சரி சரி வந்துடும் வா. ஏனுங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தா வாரீங்க? ஆமா. என் வீட்டுக்காரர் அங்க பாத்தீங்களா? இல்லையே. 2 மணி நேரம் ஆச்சு, போன மனுஷனை இன்னும் காணுங்க. ஆமா, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு? குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவை கொடுத்து அனுப்பிச்சேன். போன மனுஷனை இன்னும் காணோம். யோ, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கேயும் அண்டாவை காணோம்? அண்டாவை வச்சு தண்ணிய அடிச்சேன். குடும்பம்னா ஒரு அக்கறை வேண்டாம், இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே. நானா பொறுப்பு இல்லாதவன்? வாத்தியார, நான் அப்பவே சொன்னேன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர்றேன்னு. குடத்தை வச்சு தண்ணி அடிச்சா நீங்க கம்மியா அடிப்பீங்க, அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சா தான் நிறைய அடிப்பீங்கன்னு இவதான் சொன்னான். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? போகாதே. இந்த காம்பவுண்டுக்குள்ளார என் மான மரியாதை எல்லாம் போற மாதிரி நடந்துக்கிறிய பாவி. யாரடி பாவி? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதனவான்களே, எல்லாரும் வாங்க. வரமாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க நிக்கிற 2 பேருக்காகவாவது சொல்றேன். அண்டாவை வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா? கவுண்டர் சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. பொம்பளைக்கு பொறுப்பு வேணும். அண்டா கொடுத்து பொம்பளை சாகரா கடைக்கு போகணும், ஒரு சொம்பு வேணும். அட கையில கொடுக்க வேண்டாம், அண்டா கொள்ள போட்டு கொடுத்து அது பாட்டு போகுது. சாராய வாசனை கண்டுச்சுன்னா உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவே. பேசாம படு. இங்க யாரும் சாட மாடியா பேச வேண்டிய தேவையில்லை. வேணும்னா நேருக்கு நேரா மோதிக்கலாம். நான் ஒரே கையில 18 பேரை சமாளிப்பேன், 2 கையிலையும் சேர்த்து 5 பேரை சமாளிப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. காட்ட வித்தே கள்ள குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன் தான். நீங்க சொல்றீங்கிற மரியாதைக்காக நான் போறேங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறங்க. குட்டு நைட்டுங்க வர்றேங்க. ஓஹோ 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 ஆஹா 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 ஆஹா. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, ஓரங்கட்டி நிற்பதென்ன வெள்ளி நிலவே. ஏங்க எதுலங்க இந்த வச்சனம்? வசனம் இல்லைங்க, பாட்டு. பாட்டா? ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா? வேணாம்ப்பா, நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம்குள்ள பூந்துருக்கேன். மறுபடியும் நீ பாடின பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன். கதவை மூடுறா. நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்டாம கீழே போட மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா கையில எது இருந்தாலும் அங்கேயே போட்டு மேல வாடா. டாய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல ஒரு டங்குவார கட்டிடுவேன். சத்யா, கையில வச்சு நடுமுண்ட போட்டா. இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருந்தா எப்படிப்பா வெளியில வருவான்? யாரா இருந்தாலும் வெளியில வா. ஒண்ணு செய்ய மாட்டான், வெளியில வாயா. என் வீரத்துக்கே வேலையெல்லாம் பண்ணிக்கையா.
மாமா நீங்களா உள்ள எதுக்கு போனீங்க? பக்கெட்ல விழுந்துருச்சு. விடிஞ்சு வெளியே தெரிஞ்சு அசிமாடி மாதிரி எடுக்க போறேன். கால் விட்டு கலக்கிட்டியாக்கும். சுமாரியா யோ அடி ஏண்டி இங்க வாயா. காலையில இருந்து கௌரி என்ன அழைச்சிக்கிட்டே இருக்கு. போய் என்னன்னு கேளு போ. யோ இப்படியே போவ வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போயா. அப்புறம் இப்படியாவா போக போறாங்க? இவ்வளவுதான். இதுக்கு போய் என்னங்க 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 கௌரி அனுத்திட்டு இருக்கு? காய்ச்சலா? காய்ச்சல் வராம என்னங்க பண்ணும்? மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா? கையில இருக்கிற கொடையாவது புடிச்சிட்டு வரணும். நான் சொன்ன இந்த வீட்டுல யாருங்க கேக்குறாங்க? பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு. டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு. இன்னும் காய்ச்சல் நிக்கலங்க. ஆமா இவங்க அப்பா எங்க போயிட்டாரு? பார்பர் ஷாப்புக்கு போன மனுஷனை இன்னும் காணோம். ஆமா சிவகாமி இருப்பாளே. தையல் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரலைங்க. கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் கடைக்கு போய் அமிர்தஞ்சனம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினி பாத்திரம் இதை வச்சுட்டு மாறுபாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அரியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ பெரிய ஔவையார் பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது? ரஷ்யாவுல குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவுல குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. ஏய் அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. கொப்பை இருக்கானே சொரிநாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? கொம்மா இருக்காளே வாயது காததுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே அவன் மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? ராவுல ரவுசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா. ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி. நேத்திக்குதான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது, அதுக்குள்ள பீஸ் படிச்ச. சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூப்பிட்டு பீஸ் போட சொல்லுமா. ஏண்டி கத்துற? நான் தான். யோ ஏயா கம்மல கழட்டுற? அது கம்மலா? கரப்பாம்பூச்சியாக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஏமாத கழுத்திய நசுக்கிடுவிய. பீஸ் வேற எங்கமா வச்சிருக்க? யோ மேலதான் இருக்கு பாரியா. உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலே செய்வேன். ஆமா நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா? ஓ மீட் பண்ணுவோம். யோ என்னையாச்சு? நீ தொட்டுன்னு எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு. ஓயா யாரா அவங்க 2 தலையோட நிக்கிறவன்? ஏண்டா பீஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. மறுபடியும் எப்ப போடுவே? என்னமா இது மட்ட மத்தியானத்துல? யாரு எங்க துணியை கைப்பட்டது? நான் தான். இப்ப எடுக்க போறியா எடுத்து வீசட்டுமா? துணியில கைய வச்ச கைய வெட்டி போடுவேன். வெட்டிடுயா வெட்டிடுயா? நீ வெட்டி பார்க்கலாம். முதல்ல எடுத்து வீசு பார்க்கல. அடடா என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தகராறு? சும்மா என்ன இழுச்சு வாங்க ஏறி மீச்சு வாங்க போல இருக்கு. அந்த பயந்தா துணி காய போட்டானே ஏமா தகராறு பண்ற? என்னது என்னது? அவர் துணியை காய போட்டனா வீட்டுக்குள்ள காய போட்டுக்கிட்டோம். ஏன் நீ பேச மாட்ட? மெனக்கடி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டிருக்கல. நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இத பார், ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்த கதையெல்லாம் இங்க விடாதமா. இப்ப சட்டமே மாறிட்டு வருது. உழுறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கும் வீடு சொந்தம். ஏய் எப்படி? உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம்.
அப்ப வீட்டுல குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? அண்ணே அது வந்து என்ன நினைப்புல 10 குடுத்தல இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள இந்த வார்த்தை நீ சொன்ன? ஆமாங்க, வாடா. உங்க 2 பேரு பிரச்சனையை தீர்க்க இப்ப நேரமும் இல்ல, என்னால் நிக்கவும் முடியாது. உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க. யோ நில்லியா, கறி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா. என்ன விக்கல்? அட பாவி மனுஷா, 20 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்திருக்கிற? அடுப்பு கறியா? நான் அப்பவே நினைச்சேன், என்னடா 1 ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு. எங்க அத குடு. இந்தாயா. ஏம்மா, ம், இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது? ஒண்ணு செய்யலாம். உடனே செஞ்சிரு. உட்காரு சொல்றேன். அடுப்பு கறியா வாங்கிட்டு வர? அடுப்பு கறி? பாவி மனுஷா, உள்ள வா. உனக்கு சூடு வைக்கல, என் பேரு அமுதா இல்ல. அடியே, நீ சூடு வச்சாலும் சரி, என்ன அடுப்பு மேல ஏத்தி உட்கார வச்சாலும் சரி, கவுண்டன் தான். யோ, இன்னும் ஏன் வாழையில கிள்ளிட்டு இருக்க? மணி 10 ஆச்சு, வந்து படு. ஏய், ஒரு 3 ரூபாய் கொடு. எதுக்குயா? நான் எது கேப்பேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு கேட்டாலும் வேலை விஷயமா கேளு தானே. ஓஹோ, உங்ககிட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயிலே போய் வேலை பார்க்க முடியும்? குடுக்க முடியாது, குடுக்க முடியாது, குடுக்க முடியாது. வச்சுக்கோ. ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல. ஏன் காம்பவுண்டுக்கு பொதுவான பக்கிட்டியா, அதையும் கிட் போறாத. நான் என்ன அவ்வளவு இரக்கமில்லாதவனா? சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாயங்க. அட வாப்பா. அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு? இல்ல நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு வந்துட்டியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எத கதையா? நீ உட்கார்ந்து எழுதுற கதை இல்ல, இப்ப நீ என்கிட்ட விடுறதா கதை. நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? பார். இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா, அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? ஏன் வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா? அமுதான்னு ஒவ்வொரு எழுத்த அழுத்தி எழுதியிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட்டா. என்னங்க? இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ. என்னங்க, அவர் பேசுனது ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேசுனது கரெக்ட் தானே?